சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒண்ணு வந்து பண்ணல. ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு தரமான ப்ராங்க் சரவணை ப்ராங்க் பண்ண போகிறேன். அந்த ப்ராங்க் வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த ப்ராங்க் என்ன அப்படின்னா, அவளை வந்து எமோஷ்னல் ஆகி எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ப்ராங்க்கு. ஸோ புதுசாக ட்ரை பண்ணலான் இருக்கு. ஏன்னா டெய்லி எப்போ பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரியே ப்ராங்க் போகுது. இந்த தடவை வந்து கொஞ்சம் அளவச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சிருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு புதுமையான ப்ராங்க்னு சொல்லலாம். அதாவது இது ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் இந்த வாட்டி தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து எப்படி போகுதுன்னு தெரில. ஏன்னா நான் கொஞ்சம் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். ரொம்ப பிடிக்காது. இந்த அவங்களுக்குன்னு இல்லை, எந்த ஒரு ஹஸ்பண்ட் பண்ணாலும் அவங்க ஒய்ஃபுக்கு இது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. யாருக்காக இருந்தாலும் எமோஷ்னல் ஆவாங்க. ஒரு சில பேர் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. சரோ வந்து இது எப்படி நினச்சிட்டு எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரில. பட் நான் வந்து ஓரளவுக்கு அப்படியே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியே பேசி, இல்லை எனக்கு அது இதுங்கிற மாதிரி கொண்டு போகிறேன். அவள் கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரில. நீங்களே வீடியோவில் பாருங்கள். நானே வந்து எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க, அவள் வர்றதுக்குள்ளே வந்து நம்ம செல்லை வந்து உள்ள பெட்ரூமில் வச்சுட்டு பீரோ சந்துக்குள்ளே வச்சுட்டு செட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடுவான். அவள் வந்துடுவா. வந்தோடனே இந்த ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபோன் அந்த பீரோ சந்தில் வச்சுருவோம். இப்போ வருவா. வந்த உடனே ஆரம்பிச்சிருவோம். எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரில. ஆனால் முடிக்கிறதுக்குள்ளே அவளை அழ வச்சிடணும், ஃபீல் பண்ண வச்சு அப்படியே எமோஷனலாக என்ன கண்டிஷனில் போகிறாங்கிறது மட்டும் எனக்கு தெரில. ஆனால் அந்தளவுக்கு நான் கொண்டு போகிறேன் இந்த ப்ராங்கை. ஸோ யாராக இருந்தாலும் என்னை திட்டாதீங்க. இது ப்ராங்க் தான். இருந்தாலும் வந்து அவளை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ப்ராங்கில் எப்படி அவளை கஷ்டப்படுத்தி எப்படி கொண்டு வரும் பாருங்கள். ஓகேவா? அங்கே வச்சுறேன். இந்த மைக் எதுக்கும் பாக்கெட்டில் இருக்கட்டும். நான் ஒரு மைக் மாட்டியிருக்கேன். எனக்கு சுத்தமாக சவுண்டு கேட்காது. அதனால பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்போம். ஓகேவா? வந்துருவா. உட்காந்துக்கலாம். மாமா பேசுறோம். வாங்க கடைக்கு போலாம் சொன்னீங்க. போலாம். உட்கார். குப்பையா எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். என்ன எடுத்து வச்சிட்டா? துணியெல்லாம் எடுத்து வச்சு என்ன போட கொடுத்துட்டலாம் நீங்க? அதுக்கா சேலை போலாம். சேலை இருக்கு மாமா. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். போலாமா? வாங்க போலாம். உட்காரு. என்ன இது போலான்ட்டேன். அவரை உடனே கிளம்புனா என்ன? உட்காரு போலாம். அதை போலான்னு சொல்லியாச்சு. கடையில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. போனா அதை ஒன்றும் சொல்லிட்டீல, ஃபோன் பண்ணி இருப்பாங்க. கொடுத்துட்டு வரலாம் மாமா. கொடுத்துட்டு அடுத்த வேலை பார்ப்போம். இருப்பாங்க. போலாம். உட்கார். உட்கார். கொஞ்ச நேரம் உட்கார். வாங்க போலாம். கொஞ்சம் டயர்டா இருக்கு. உட்கார். அப்ப பைக்ல சாமி கூடு. நானாச்சும் போறேன். நீ தனியா போறியா? நீ தனியா போகத்த போற. ஆமா, நேத்து கடைக்கு போய் நேத்து நைட் அப்படிதான் கடைக்குல இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறா. சோ அப்பா இவளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிற. உண்மைதானே அது? சும்மா நொய்யின்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கடைவீதியில இருக்கிற ஒரு ஜாமான வாங்கிட்டு வான்னு சொல்றது ஒரு தப்பா? இல்ல முதல்ல தம்பி போன் பண்றப்ப நீ என்ன பண்ணி? இல்ல நீ சொல்றது கரெக்டு தான். கடைக்கு நான் போயிருக்கேன், கடைவீதி போயிருக்கேன் நான் சொல்றேன். நீ என்ன தெரியுமா சொல்லணும்? வர்றப்ப வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அது நல்லது. வாங்கிட்டு வாங்க. என்ன பண்றீங்க? வாங்கிட்டு வாங்க. நான் என்ன எத்தனை மணிக்கு வருவா? எத்தனை மணிக்கு நீ வாங்கிட்டு வந்து நான் சோறாக்குறேன். அதனால சொல்லிட்டேன், உங்களுக்கு எது தேவை நீங்களே வாங்கிக்கோங்க. என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. முதல்ல போன் பண்ணல. அப்பயும் சொல்லிருக்கணும் நான் வரதுக்கு லேட்டா நீங்க போய் வாங்கிட்டு தரணும்னு சொல்லணும்ல. நான் 6:30 உனக்கு போன் பண்றேன். மறுபடியும் நீ இல்ல, நான் 7:15 மறுபடியும் நான் போன் பண்றேன். சோ அப்பா இவளுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற. எத்தனை மணிக்கு பையன் போன் பண்ணா? 6:30 போன் பண்ணா. நிஜமாலுமே உங்களுக்கு வேலையே இல்லை. சும்மா என்னையோ போட்டு நோய் டார்ச்சர் தாங்க முடியல. ஏன்டா கல்யாணம் முடியும்? உனக்கு இருக்கும். ஏன்டா கல்யாணம் பண்ணா நீ உனக்கு இருக்கும்.
வர வர ரொம்ப கூட இருக்கிறதுக்கே ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கும் நரகத்துல இருக்கிற மாதிரி. வீட்டுக்கு ஒரு ஜாமானை வாங்கிட்டு வான்னு சொன்னா உனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி தான் இல்லை இருக்கு. வீடெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களோட இருக்கிறதா இப்போ பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாங்கிற நீ? என்ன பண்ணலாங்கிற நீ? அதுக்கு கம்மன ஆளை மாத்திடலான் இருக்கு. ஆளை மாத்துறியா? என்ன துணி உன் துணி நீ போட்டுக்க, என் துணி நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னைய மாத்தி யாருக்கு மாத்தி விட போற? உன்னை யாருக்கு நான் மாத்தி விடல, என்னைய நானே மாத்திக்கலான்னு இருக்கிறேன். உன்னை நீ தான் மாத்திக்கிட்டு தான் இருக்கிற. கெட்டப் அப்புறம் என்ன? கடைக்கு போலான்னு சொன்னேன், நீ அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு உட்காந்து. தேவையில்லாம பேசல, இன்னைக்கு இது எனக்கு தொல்லியே ஆகணுங்கிறக்காக தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா அது இப்போ எந்திரிச்சு பார்த்து தெரியாதா? எனக்கு விருப்பமே இல்லை. என்ன விருப்பம் இல்லை உனக்கு? கூட்டிட்டு போறதுக்கா? சரி நீ கூட்டிட்டு போக வேணாம், விடு. கஷ்டமா இருந்தா நாங்க போய்க்கிறோம். உங்களோட போறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களோட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களோட இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி. அப்படி நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? கம்முன்னு வேண்டாம் விடுங்க, சொல்ல விரும்பல. நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்னு நீ சொல்லு. முடியல எனக்கு, கம்முன்னு வேறவங்க கிட்ட போயிடலான்னு இருக்கேன். நீ என்னங்கிற? அதான் என்ன நீ? நான் என்ன பண்ணேன்னு எனக்கு நீ காரணத்தை சொல்லு. அப்புறம் நீ என்ன பண்ணல சொல்லு, அதை சொல்லு. பண்ணுனங்கிறத விட என்ன நீ பண்ணல, பண்ணிட்டே தான் இருக்கிற. எதையாவது ஒன்று நீ பண்றது பேசுறது செய்யறது எல்லாமே ஒவ்வொரு நாள் அப்படியே தலையில அப்படியே இடி விழுந்து இடிக்கிற மாதிரி. வேறவனா இருந்தா ஓடிடுவேன், நானுங்கிறனால சமாளிச்சு இத்தனை வருஷம் இருந்துட்டேன். எனக்கு வேற பொண்ணு மேல ஒரு விருப்பம் இருக்கு சார். அவதான் கரெக்டு, எனக்கு தெரிஞ்ச அவதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டுங்கிற மாதிரி எனக்கு இப்ப தோணுது. தப்பு பண்ணிட்டேன். அதுதான் இப்பெல்லாம் கொஞ்ச நாளா ஃபோன் பண்ணா சாயங்காலம் 6 ஓடிடுற, ஃபோன் பண்ணா வெயிட்டிங் கால் போயிட்டே இருக்கும். சரி நான் யாரு கூடவே பேசுறியா என்னமோ நினைச்சா, ஓ இந்த வேற இருக்குதா உனக்கு? அஃபேர் வேற இருக்கா? தப்பு இல்லையே, பிடிச்சிருந்தா அஃபேர் இருக்க தான் செய்யும். உன்னை பிடிக்கல அஃபேர் இல்லை, அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க மேலே அஃபேர் இருக்கு, என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறத நீ கேட்குற, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அது நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. வேண்டாம், அவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்க, நல்ல பொண்ணு. இன்னொன்னே நான் நல்ல பொண்ணு இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. நீங்கள் நல்ல பொண்ணு தான், ஆனால் உங்களை விட ஒரு படி மேலே அவங்க நல்ல பொண்ணு. ஒரு பாயிண்ட். வருஷமா கூட இருந்துட்டு உன்னை இந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலயும் மாத்தி நான் கொண்டு இத்தனை வருஷமா ரொம்ப சந்தோஷம். எனக்கு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி மாத்தினது எல்லாத்துக்கும் சந்தோஷம். இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் வச்சு நான் இந்த அளவுக்கு நான் பண்ணி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். இப்ப ஏதாச்சும் ஒண்ணு சொல்றதுனால உன்னை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னா எத்தனை ஆம்பளைங்க சொல்லிட்டு போவாங்க சொல்லு பாக்கலாம். எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு தான் நேரங்காலம் வந்திருக்கு, அதை சொல்லிட்டேன். நீ போய் பாத்தியா? எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு சொல்லாம இருக்கா? எந்த வீட்டுல சொல்லாம இருக்காங்க? நீ போய் பாத்தியா தான் என்னோட கேள்வி. ஒரு விஷயத்த பார்க்கணும் இல்ல, எல்லா விஷயத்துல என்னென்ன நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பார்த்தா இன்னைக்கு நீ இப்ப பொண்டாட்டி கட்டிட்டு வந்தா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இவ சரியில்லைன்னா இன்னொரு பொண்டாட்டி எத்தனை பொண்டாட்டி கட்டிக்கிட்டே போவாங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றேன். வேணாம்னா நான் போயிட்டு அவளுக்கு நீ அவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தான் சொல்றேன், அந்த பொண்ணு மேல அஃபேர் இருக்குன்னு தான் சொல்றேன். இப்போ நான் அந்த பொண்ணு உன்னை கழட்டி விட்டு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லையே. நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் கூட வாழ்வோம், லிவிங் டுகெதரில் வாழ்வோம். அவங்க வீட்டில் இருப்பாங்க, நான் என் வீட்டில் இருப்பேன். எங்காச்சும் நாங்கள் மீட் பண்ணிக்குவோம். நாங்கள் என்னமோ பண்ணுறோம், நீயே உடனே உன்னை விட்டு கல்யாணம் பண்ணுறேங்கிற. எதுக்கு அசிங்கமா? டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. நான் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஒய்ஃப் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். புரிஞ்சு நடந்துக்கிறதா பொண்டாட்டி. எனக்கு இதை செய்யறது எனக்கு தோணுது, பிடிக்குதுன்னு தோணுதுன்னா நீ அதை புரிஞ்சுக்கிறதா பொண்டாட்டி. இதுவே இதுவே எனக்கு ஒருத்தன் பிடிச்சிருக்கு நான் சொன்னா நீ ஏத்துக்குவியா? ஏத்துக்கனே போ, அப்படிதான் சொல்லுவேன். டீசென்ட், நான் ரொம்ப டீசென்டான ஆள்பா. சீ, உனக்குலாம் அசிங்கமா இல்ல? கருமம், உனக்குலாம் அசிங்கமா இல்ல? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குது, அதை நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். அதுக்கு நல்ல, ஏன்னா நான் குறை வைக்கலப்பா உனக்கு. நீ அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன் சரோ, நீ அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை பண்ணல, அந்த அளவுக்கு நான் உன்னை எதுவுமே பண்ணல. பேசாதன்னு அந்த அளவுக்கு நான் உன்னை பண்ணல.
ஆனால் நீ என்னை பேசாதன்னு பத்தியா இப்போ கூட உன்னுடைய சுயரூபத்தை காட்டுற பத்தியா, அதுதான் அந்த அந்த புத்தினால தான் உன் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. இந்த புத்தி தான் காட்டுறேல, வேலையை காட்டுறேல. நான் என் வேலையை ஒரு நாள் காட்டாமல் இருந்தேன், இனிமேல் ஒவ்வொரு நாள் என் வேலையை காட்டுவேன். அப்புறம் தெரியும் நான் யாருன்னு உனக்கு. உங்கள்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. சரி நான் சொல்லிட்டேன் பத்தியா. உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவியோ பண்ணு, பார்த்துக்கலாம். எனக்கு அவள் தான் வேணும், எனக்கு அவள் தான் பிடிச்சிருக்கு. அவள் எங்கே இருந்தாலும் சரி, அவள் எனக்காக தான் இருப்பாள். அவளை ஏமாற்ற கிடையாது எனக்கு. நான் கல்யாணம் ஆகலை, நான் ஒரு பேச்சுலரு அப்படின்லாம் சொல்லி அவளை ஏமாற்ற கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு தெரியும். உன்னை பற்றியும் தெரியும், என்னை பற்றி எல்லாம் தெரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு கூட அவளுக்கு தெரியும். எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. ஆக்சுவலாக அவளுக்கு தான் நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தான் அவள் வாழ்க்கை கொடுக்குறா. இருக்கட்டும், அதுதான் நல்லது. உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இந்த தொந்தரவுக்கு, பிரச்சனைக்கு, சண்டைக்கு, டெய்லி வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு, இது காலத்துக்கு தான் கஷ்டம். வேண்டாம் விடு. உன்னால நான் ஏதோ ஒன்று கேட்கறனால தானே இப்படி சொல்கிறேன். இனிமேல் எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். உன்னை அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எது தேவையோ, தம்பிங்களுக்கு எது தேவையோ, வீட்டுக்கு எது தேவையோ நானே என்ன பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எதுவும் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா நீ ஒன்று பண்ணு, எங்கேயும் நீ போக வேண்டாம், கம்முன்னு இங்கே இரு. நம்மளும் எல்லாம் ஒன்றாவே இருப்போம். நான் எங்கே போயிட்டு வந்தாலும் நீ கேட்காது, எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் கேட்காது, என்ன பண்ணிட்டு வந்தாலும் என்ன பண்ணேன்னு கேட்காது. அதை மட்டும் செய். நான் ஃபோன் பண்ணி பிஸின்னு வந்துச்சு, நீ ஃபோன் பண்ணி பிஸின்னு வந்துச்சுன்னா விட்டுரு. நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். யார்கிட்ட பேசினேன், எங்கே பேசினேன், எதுக்கு பேசினேன், இந்த கொஸ்டின்ஸில் கேட்காது. சரியா? அப்படி இருந்துக்கிட்டா நல்லதுப்பா. எல்லாத்துக்கும் நல்லது. உனக்கு நல்லது, எனக்கு நல்லது, ஃபேமிலிக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். விருப்பம் என்னங்கிறது முடிவு பண்ணிக்கோ. உடனே சொல்ல தேவையில்லை. இது மேற்கொண்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படியே இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருந்துக்கலான்னா இருந்துக்கோ. இல்லை நான் அதை வந்து எல்லாத்திட்டையும் சொல்லுவேன், தாட்டா போட்டு தாண்டுவேன், குதிப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னா இதை போய் சொல்லி 4 பேர் வந்து பேசி இது பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் யார்கிட்டையும் நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? நானா தேர்ந்தெடுத்துட்டு வாழ்க்கை, நான் அனாதையாக தான் இருக்கிறேன். நான் எதுக்கு போய் எல்லார்ட்டும் போய் சொல்ல போகிறேன்? நீங்கள் அனாதையாக எங்கேமா இருக்கீங்க? நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க. இல்லை, நீ என்னதான் சந்தோஷமா, பொண்ணுங்க என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று லைஃப்ல வரப்போ எவ்வளவுதான் சந்தோஷம் தான், அந்த சந்தோஷம் போயிடும். நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து அனாதை, என்னை வந்து யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. சும்மா வேணா எல்லாரும் பேசிப்பாங்க, சும்மா வேணா பழகிப்பாங்க. எனக்கு ஒன்றுன்னா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நான் அதையா போய் சொல்லணும்? நானே எல்லாம் மாற்றிக்கிட்டு நான் இருந்துக்கிறேன். உனக்கு என்ன உனக்கு என்ன? நான் என்னன்னு கேட்கக்கூடாது, என்னன்னு பேச இது பண்ணக்கூடாது. உன் மனசுல அதெல்லாம் இவ்வளோ நாள் இருந்துருக்கு. நான் அதெல்லாம் இனி எதுவும் கேட்க மாட்டேன். இத்தனை நாள் கேட்டேன், நீ இனிமே நான் கேட்க மாட்டேன். நீ நேற்றே சொன்னேன், எதா இருந்தாலும் தம்பிகளை வந்து நீ அவனை போய் வாங்கிட்டு வர சொல்லு, எதா இருந்தாலும் அவனுங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லு, நீ நேற்றே சொல்லிட்ட. நான் இனிமேல் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். இப்போ கூட உன்னை பார்க்க கடுப்பாக தான் இருக்குது. அவளை பார்த்தாதே மனசே நிம்மதியாக இருக்கு. எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற? எதுக்கு அழுகுற? பார்க்குறியா? அவளை பார்க்குறியா? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? இல்லை, உன்னை விட எப்படி இருக்கா நீ பார்த்ததானே உனக்கு தெரியும். எதுக்கு அவளை பார்க்கணும்? நான் இப்போ கூட நானே கடைக்கு போய்க்கிறேன். நீ சாது கூடனால உன்னை வந்து எந்த ஒரு தொந்தரவும் நான் வந்து உன்னை பண்ண மாட்டேன். சரி, எது பண்ண வேண்டாம், அந்த அவளை பார்த்துட்டு போ. எப்போ இந்த அளவுக்கு நீ பேசுறியோ, இனிமே நான் வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்லை சொல்ல, நீ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்த போய் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இப்படின்னு நான் எதுக்கும் சொல்ல மாட்டேன். இத்தனை வருஷத்துல வந்து எதுவுமே எனக்கு இப்படிதான் நடக்குதுன்னு யார்கிட்டயும் நான் வாய் விட்டு சொன்னதும் கிடையாது, பேசுறதே கிடையாது. சரியா? என் புருஷன் அப்படி பண்றான், நான் இவ்வளவு நாளா பண்ணவே இல்லை எதுவுமே. இல்ல, நான் அதான் எதுவுமே நான் சொன்னது கிடையாது, இனிமேலும் சொல்ல மாட்டேன். சரியா? அவளை பாக்குறியா? அழகா இருக்கா? நான் அவளை பாக்கல. சரி, உன் அளவுக்கு தான் இருக்கு, அழகா தான். நீ கூட நான் வெளியனாச்சு போறேன், எனக்கு இங்க இருந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கலான்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்காளா?
செம்மையாக இருக்கல, உன்னோட அழகாக இருக்கல. இதை விட அழகு நீ கொஞ்சம் கம்மி தான், ஒத்துக்கா. மனசை ஏற்றுக்காது, இவ்வளோ விட அழகு கம்மிங்கிறது மனசை ஏற்றுக்காது. பட் எனக்கு வந்து சாரி, முன்னாடி மொத்தம் கொடுத்த தப்பு தான். நான் தடியாக போய் மொத்தம் கொடுத்துக்கிறேன். நல்லா இருக்கால? நல்லா அழகா இருக்கு. கேவலமா இருப்பீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னடி கேவலா? ஏடி அதை காமிச்சுனடி. அழகா இருக்கா பாரு. அடடா, தேவதை மாதிரி இருக்கா. தேவதை மாதிரி செவன் இருக்கா. இந்த எல்லோ கலர் சேரீல அப்படியே தேர் மாதிரி நடந்து வர மாதிரி இருக்கா. நீங்க பாக்குறீங்களா? இதுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். யாரு கட்டுற? அங்க பாரு போனு பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இது நீ தான், உனக்கு தெரியலையா? கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி கலரிங் பண்ணி அப்படியே ஃபேஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணி பார்த்தா உன்னையே அடையாளம் தெரியல உன்னைவே. இங்க பாருங்க, சரோதாங்க, நீ தாண்டி இது. நம்பிட்டியா? விளையாட்டுக்கு பிராங்க் பண்ணிட்டு இருந்த சரவணைய. ஏய் பைத்தியம், இப்போ எதுக்கு எமோஷனாக அழுத? சண்டை கிட்டு போய் நினைச்சேன். யார் அவளை நான் ஒரு கை பார்த்துடலாம், எவ்வளோ பெரிய எவ்வளோ இருந்தாலும் நான் பார்த்துருவேன் அப்படி இப்படின்னு பெரிய தாச்சா வச்சேன்னு குதிப்பேன். நிற்கிறேன், உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? அந்த பழைய செலவு காணாமே, போட்டு பொழந்துட்டு இடையில வேறு சப்புன்னு ஒரு அப்பி கண்ணம் படுத்துருச்சு. காதில் கீன்னு ஒரு சவுண்டு வேற கேட்குது. விளையாட்டுக்கு தான் சொல்ல பிராங்க் பண்ணேன். சீரியஸ் ஆயிட்டியா? நீ எப்பவுமே சண்டை கட்டணும் எங்கூட. உன்னோட யார் அழகா கட்டது? நீ தாண்டி அழகு. அழுகக்கூடாதா தங்கம்? அழுகாத, விளையாட்டுக்கு தான் பண்ணேன். நிஜமா அழுகக்கூடாது. சாரி, விளையாட்டுக்கு தான் பிராங்க் பண்ணேன். சரியா? கோச்சிக்காதீங்க. உண்மையாலுமே எப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. நானே எப்பவுமே போட்டு அடி பொழந்துருவா. இன்னைக்கு என்னமோ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டா. என்னாலே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் சரி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் டக்குன்னு முடிச்சிட்டேன். சாரி சரோ, விளையாட்டுக்கு பண்ணதான். கோச்சிக்கூடாது சரியா? இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகேவா? இவ தான் என் தேவதை. இவ தாங்க அழகு. அஃபேர்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு பேசுனது. இவன் மேலே தான் எனக்கு அஃபேரு. அதைத்தான் வந்து அப்படி மாற்றி சொல்லிட்டேன். ஃபோட்டோவில் பார்த்துட்டிங்களே. ஓகேவா? கூல் ஆகிட்டியா? அழுகக்கூடாது. சரி, முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஓகேங்க, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எமோஷனலாக நான் நினைக்கவே இல்லை. எப்படி அடிச்சிருவா, பொழந்துருவா, மண்டையை பொழந்துருவா அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி போலான்னு நினச்சேன், முடியல. இருந்தாலும் ரொம்ப எமோஷனலாகி ஃபீல் பண்ணிட்டேன். சரி ஓகே, உங்கள்கிட்டையும் சாரி சொல்லிட்டேன், இவர்கிட்டையும் சாரி சொல்லிட்டேன். ஓகே சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த ப்ராங்க் வீடியோ இதே மாதிரி என்னென்ன ப்ராங்க் பண்ணணுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.